Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், பேக்கிங் எசென்ஷியல் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. டே பை டே நியூ பிராண்டட் ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுகர் பீட். இது வரைக்கும் வந்து சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு எல்லா கிளாஸஸுமே நம்ம முடிச்சிட்டோம். இதோட நமக்கு வந்து த்ரெட்டு சம்மந்தப்பட்ட எல்லா கிளாஸுமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 த்ரெட்டு கிளாஸ் மட்டும் இருக்குது. அது வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு, கட் பீடு, சமிக்கி, டியூப் பீடு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சுகர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சுகர் பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கலர்ஸ்லேயும் நிறையா அவைலபிளாக இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து நார்மல் கோல்டு கலர் சுகர் பீடு. இந்த கோல்டு கலர் இல்லாமல் இதுலேயே காப்பரு, சில்வரு, டல் கோல்டு, பிரைட் கோல்டு இப்படி நிறையா இருக்குது. இது தவிர கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி 5 கிராம் 10 கிராம் பேக்கெட்லேருந்து 1/2 kg பேக்கெட் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன கலர் தேவையோ, அதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து டார்க் கலர், லைட் கலர் எல்லா கலருமே நமக்கு ஷேட்ஸு நிறைய கிடைக்கிது. சுகர் பீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எந்தெந்த பிராண்டு வந்து நல்லா இருக்குன்றதை பற்றியும் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு நியர்பையில் என்ன பிராண்டு கிடைக்குமோ அதை வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துருக்க ஊசி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பீட் நீடில். இது வந்து அயன் நீடில். இதுக்கு நம்பர்ஸ் கிடையாது. இந்த பீட் நீடிலோட இந்த டிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த லென்த்து வந்து எதுக்குன்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு, ஒன்றா ரெண்டாக நம்மளால் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த நீடில் வந்து லாங்காக இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் நீடில். இந்த த்ரெட் நீடில் அந்த டிப்பு வந்து கம்மியாக இருக்கும், லென்த்து கம்மியாக இருக்கும். இது வந்து நல்லா லாங்காக இருக்கும். இந்த நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு மெலிசாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னே சொல்லுவேன். இந்த நீடில் வந்து நம்ம எப்பயும் போல் அந்த த்ரெட் நீடில் ரேப் பண்ண மாதிரி த்ரெட்டை ரேப் பண்ணி ஒரு பென்னுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்பு நல்லா கிடைக்கும். ஏன்னா அது ரொம்ப மெலிசாக இருக்குது. இது இந்த பென்னுக்குள்ளே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிரிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எம்டி நீடில் சும்மா வந்து ஒரு த்ரெட்டை ரேப் பண்ணி ஒரு கிரிப்புக்காக நீங்கள் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நீடில் வந்து எந்த த்ரெட்டு வச்சு நம்ம இது பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட்டு, நார்மல் சீவிங்காக யூஸ் பண்ணுற இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இருக்கணும். இப்போ நான் வந்து கிளாத்தோட கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த கலர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படி இல்லை சுகர் பீடு கலர்லேயே இந்த மாதிரி கலரில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை கிளாத் கலரில் யூஸ் பண்ணாலும் சரி தான். உங்களுக்கு மெயினாக வந்து த்ரெட்டு வந்து நீங்கள் கிளாத் கலரில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எண்ணாட்லாம் போடும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். சப்போஸ் மேலே எக்ஸ்ட்ராவாக தெரியுது அப்படின்னா அந்த கிளாத் கலர்லேருந்து அதிகமாக தெரியக்கூடாது நமக்கு. அதுக்காக அதே கலரில் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ இந்த சுகர் பீடை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த சுகர் பீடை என்ன பண்ண போகிறோம்னா இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் இப்படி கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த நீடிலோட டிப்பை அந்த சுகர் பீட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோலில் கொடுத்து இந்த 2வது விரல், நடுவிரல் இருக்குல்ல, அந்த விரலால் இப்படி மேலே தூக்கி ஹோல்டு பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு பீடாக முதல்ல பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்படி மெதுவாக ஹோல்டு பண்ணி ஒன்றா வந்து லோட் பண்ண கற்றுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லோடிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இது எந்த பீடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு இந்த 2வது விரலால் அதை கிரிப்பாக பிடிச்சிக்கணும். நம்ம புரியுதா? நீடில் ஆள்காட்டி விரல் அண்டு கட்டை விரலால் பிடிச்சிக்கிறீங்க. அடுத்து இருக்க பெருவிரலால், அதாவது நடுவிரலால் அந்த டிப்பை அந்த நீடில் நல்லா கிரிப்பாக பிடிச்சி பீடு வந்து கீழே விழுகாத அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த விரலை வந்து விட்டீங்க அப்படின்னா, லூஸாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கீழே கொட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த கடைசி பீடு உங்கள் கையில் அந்த நீடில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த டிப்பை வந்து விடவே கூடாது. இதுதான் உங்களுக்கு. இப்படி நீங்கள் லோட் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையில்லாத நீடில் இந்த பீடு வருது அப்படின்னா ஒன்று கருத்த மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிப்பு ஒரு ரவுண்டில் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான நீடில் மட்டும் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க
நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த க்ரிப்பு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு நீடிலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் போக போக வந்து இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா இதுக்கும் எப்படி நமக்கு ஹோல்டு பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீவிங் த்ரெட்டை வந்து நான் என் நாட் போட்டு வச்சுருக்கேன். எப்பயும் போல் த்ரெட்டு கிளாத்துக்கு அடியில் நீடில் எடுத்துக்கோங்க, த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நீடில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச்சு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, சுகர் பீடு 2 பீடாக மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணவே கூடாது. சின்னதாக தானே இருக்குது, 3-4 போடலான்னு போடவே கூடாது. சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும்தான் நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி 2 பீடை தள்ளி விட்டுட்டு நீடிலையும் அந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துட்டு உள்ளே குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல செயின் போடாமல் அந்த நீடில் இது பீடை ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். நீடில் உள்ளே குத்திட்டு பீடை இறக்கிட்டு நீடில் உள்ளே குத்திட்டு அந்த இடத்துல நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுப்போம். அவ்வளோதான். நீடில் பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கணும். இந்த பக்கம் முன்னாடி சாஞ்சு பின்னாடி சாஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் வர்றது கஷ்டமாயிடும், பீடில் சிக்கும். அதனால் நீடில் வந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி குத்தி விட்டு எடுக்கும்போது அழகாக வரும், உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வரும். மெயினாக நோட் பண்ண வேண்டியது 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறப்போ இடையில எந்த கேப்பும் தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடுக்கு நடுவில் த்ரெட்டு தெரியக்கூடாது. நல்ல இறுக்கமாக ஸ்ட்ரைட்டாக நேராக அதே மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இது கேப்பு விட்டீங்க அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். 2வது உங்களுக்கு ஷேப்பும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நீடில் கீழே உள்ளே பஞ்ச் பண்ணும்போது நீடிலோட டிப்பு கீழ் நோக்கி இருக்கணும். அதுக்கப்புறம் பீடை போடுறீங்க, உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை அப்படி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ஒரு ரொட்டேஷன், நீடில் ஒன் சைடு அந்த பக்கம் மேல் நோக்கி போயிட்டு திரும்ப கீழ் நோக்கி வரணும். இதுதான் நீடில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தடு. இது நீடில் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வளையிற மாதிரி இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாது, க்ரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் நீடில் அந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் கொடுத்து திருப்புறேன். ஆரம்பத்திலே இந்த சீவிங் த்ரெட்டை வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜரியிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சீவிங் த்ரெட் வந்தால் கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படி லோட் பண்ணுறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஹோலில் வச்சுட்டு நம்ம அந்த ஹோலில் பீடோட ஹோலில் வைக்கிறோம். இந்த விரலால் அப்படி மேலே ஏற்றி விடுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு பீடையும் நம்ம வந்து கொண்டு போகணும். மேலே கொண்டு போகிற பீடு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக அங்கேயே நிற்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணும்போது பீடில் ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா இது இங்கேயே ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடலாம். ஒரு பீடு கருத்தமாக இருக்கும், இந்த மாதிரி டபுள் பீடாக வரும், இல்லை ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற பீடாக மட்டும் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வேறு மெத்தடில் லோட் பண்ணும்போது இடையில நம்ம ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இந்த பீடு வந்து சரியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலையே அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது தப்பு கிடையாது. அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பொறுமையாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பீட் நீடில் இப்போ தான் கையில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்துடும் இது உங்களுக்கு. இந்த இடத்துல எண்ணாட் போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம த்ரெட்டுக்கு எப்படி எண்ணாட் போடுமோ அது மாதிரி தான் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் எண்ணாட் போடும்போது இந்த மாதிரி நூல் வந்து மேலே தெரியவே கூடாது, கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அது நீங்கள் என்ன கலர் நூல் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த எண்டு நாட்டுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் பேர் பட்வான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பீட் லோடிங்காகவே நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது முன்பக்கம் அகலமாகவும் போக போக குறுகியும் இருக்கும். இதில் நாம் வந்து ஃபுல்லாக வந்து இது எல்லா ஆரி மெட்டீரியல் கடையிலையுமே இப்போ கிடைக்கிது. இந்த இதில் வந்து ஒரு பீடை கொட்டிக்கங்க. இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு நம்ம நார்மலாக ஒவ்வொரு பீடு லோட் பண்ணுறோம்ல அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த நீடில் வச்சு ஒவ்வொரு பீடாக நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடை ஃபுல்லாக உள்பக்கமாக தள்ளிடுங்க. இப்படி லோட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஆரம்பத்தில் இப்படி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்படி ஃபுல்லாக பீடை தள்ளிட்டு இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடிலோட டிப்பு, அந்த டிப்பு கொக்கி மாதிரி இருக்கிற டைப் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
நல்லா தெரியுதா? இப்போ இந்த மேல் நோக்கி இருக்கணும், இந்த கொக்கி வந்து மேல் நோக்கி இருக்கணும். இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி நீடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பீடை வந்து இப்படி இந்த நீடில் இப்படி குத்தி 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 எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு 4-5 தடவை செஞ்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆகும். அந்த டிப்பில் வந்து ரொம்ப ஓட்டை சின்னதாக இருக்க நீடில் பீடு போகலைன்னா அதை தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்து லோட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 1 or 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு நீடில் ஃபுல்லாகவே நமக்கு லோட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிங்கரால் லோட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் கொட்டி வச்சுட்டு கூட, இந்த பட்டுவா கிடைக்கலன்னா இந்த பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு கூட நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக லோட் ஆகிடும். நீடில் இதில் பார்த்தீங்கன்னா பீடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோட் ஆகிக்கும். நமக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விரலை வச்சு நம்ம இப்படி க்ரிப்பு கொடுத்துடணும். க்ரிப்பு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் ஒர்க் பண்ணணும். இப்போ அடுத்து நான் வந்து சுகர் பீடு எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதாவது எந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல் 2 பீடு போடுறோம். பிகினராக இருக்கப்போ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். ஃபஸ்ட்டு 2 பீடு போடுறோம், அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அடுத்து 2 பீடு போடும்போது கொஞ்சம் கேப் விழுந்துடும். நம்ம அறியாமையே ஒரு கேப்பு கொஞ்சம் விழுகும். இப்படி கேப் விட்டு விட்டு போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து லுக்காகவே இருக்காது. இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பூவோட பெட்டலுக்கு நம்ம போடும்போதோ இந்த மாதிரி கேப் விட்டு போட்டோம்னா அந்த பெட்டலோட ஷேப்பே மாறும், அசிங்கமாகவும் இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் ரொம்பவே லூஸ் கொடுத்து போயிடும், நல்ல கேப் ஆகிடும், ஒரு ஸ்டிஃபான ஸ்டிச்சாகவே இருக்காது. அதே மாதிரி சுகர் பீடு சின்னதாக தானே இருக்குது, நான் 3-4 ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கும். ஃப்ரேமில் இருக்கும்போதே இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரேம் அவுட்டு கழட்டினீங்கன்னா இதை விட இன்னும் லூஸ் ஆகிடும், ஷேப்பு கண்டிப்பாக மாறும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டிப்பும் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும், அதே சமயம் கேப் இல்லாமல் டைட்டாகவும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேப் இல்லாமல் போட்டது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மாதிரி கேப்போடு போட்டது ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கும்போதே இவ்வளோ லூஸாக இருக்குன்னா ஃப்ரேம் அவுட்டு கழட்டினோம்னா இன்னும் லூஸ் ஆகிடும். அதே மாதிரி எண்ணாட் போடும்போதும் கவனமாக போடுங்க, அந்த டிப்பு வெளியில் தெரியவே கூடாது உங்களுக்கு. இதில் நம்ம இந்த 2 ஃபார்முலாவையும் இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணிட்டீங்க, இது கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சுகர் பீடு ரொம்பவே ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லூஸே வரக்கூடாது. சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணி பார்த்திங்கன்னா அந்த லூஸ் வரவே கூடாது, எந்த இடத்துலையும் அந்த இடத்துல வரவே கூடாது. அப்போ தான் வந்து நம்ம போட்ட ஒர்க்கு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த சுகர் பீடை வந்து வழக்கம் போல் அந்த திலகம் ஷேப்பில் போட்டு பார்க்கலாம். திலகம் ஷேப்பில் இந்த கார்னர் எப்படி வந்து ஷார்ப் எட்ஜு நமக்கு வரணும் அப்படிங்கிறது, ஒரு பெட்டல் மாதிரி கூட நம்ம இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜு கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். 2 பீடாக மட்டுமே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பெரிய திலகமாக போட்டிருக்கேன், ஸோ அந்த கர்வ் வரும்போது நான் வந்து 2 ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிட்டேன், 2 பீடை யூஸ் பண்ணிட்டேன். இதே நீங்கள் ஒரு சின்ன திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி அவுட்லைனாக நீங்கள் பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 2ஆக போடாமல் ஒன்றா போடுறது கூட சான்ஸ் வரும். ஏன்னா நிறைய சந்தர்ப்பம் நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 2ஆக போடும்போது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெண்டு கரெக்டாக வர்றதுக்காக ஒவ்வொரு இது ரொம்ப சின்ன திலகம் ஷேப்பில் ஸ்டோன்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் சுற்றி நம்ம அவுட்லைனாக சுகர் பீடு கொடுக்கும்போது அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பீடை வந்து லோட் பண்ணி எடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு அது வந்து ஒரு டேமேஜ் பீடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த பீடை நான் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு போடும்போதே டேமேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை அங்கேயே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்கேஸ் போட்டு முடிச்சு எங்கேயாவது ஒரு சமயம் அதை கழண்டு விடுச்சுன்னா அந்த இடத்துல கேப் விழுகும், அது அசிங்கமாக தெரியும். அதனால் நீங்கள் போடும்போதே கொஞ்சம் கருத்த மாதிரி பீடெல்லாம் எல்லாமே கலந்து தான் வரும், அதில் ஷேப்பு இல்லாமல் அன்ஷேப்பாக வரும், எல்லாமே வரும். ஸோ அது எது தேவையில்லையோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல இது போதும்னு நினச்சி நான் விட்டேன்னா இது இன்கம்ப்ளீட் மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இன்னொரு பீடு கொடுத்து அந்த இடத்துல அதை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜு கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த திலகம் ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு மெயினாக தேவை, அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போடும்போதே தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம இந்த ஷார்ப் எட்ஜு கொண்டு வந்து எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் 2 பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம்
டைட் வச்சே நீங்கள் நீடில் ஒரு தள்ளி விட்டே உள்ள த்ரெட்டை தள்ளி விட்டே கொடுத்தே எடுத்தீங்கனாலே நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த 2 ஸ்டிச்சாக இந்த 2 பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இப்படியே இந்த இடத்துல அப்படியே கொண்டு வரக்கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு, நம்ம ஒரு சின்ன செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த இடத்துல அந்த கார்னர் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷார்ப் எட்ஜாக ஃபார்ம் ஆகி கரெக்டாக வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு கார்னர் நீங்கள் திருப்புறீங்கன்னாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு தான் திருப்பணும். ஓகேவா? இது இந்த மாதிரி திருப்பாமல் விட்டோம்னா அந்த ஷார்ப் எட்ஜ் இல்லைன்னா ஒரு மாதிரி கர்வி ஹெட்ஜாக வரும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு ட்ரையாங்கிள் இல்லை ஒரு டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் போடும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம கொடுக்க நினைக்கிற ஷேப்பு அந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? இதில் ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி. நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.